ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின சூப்பரான தரமான ப்ரொமோத்தின் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி வந்துட்டு சண்டேயில் வந்து என்னென்ன இந்த எபிசோடில் வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு இந்த விஷயம் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், கேவலமான ஒரு விஷயம். என்னென்னா தர்ஷிகாவுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அதில் வந்துட்டு நான் போய் என்னோடய ஃபோட்டோவை இது பண்ண போகிறேன், கேப்டன்ஷிப் பண்ண வந்து நானே வந்து கெடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அது பெரிய பஞ்சாயத்தாக போச்சு. அடுத்தது காலையில் பார்த்தீங்கன்னா தீபக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அது கடைசியில் ஒன்றுமே நம்ம புஷ்ஷுன்னு போச்சு. அதே மாதிரி மஞ்சரி வந்துட்டு பால் கேட்டிருப்பாங்க. அதில் தான் வந்துட்டு இந்த சௌந்தர்யா வந்து நாய் மாதிரி குறைச்சிருப்பாங்க. ஸோ இப்போது நாய் மாதிரி குறைச்ச விஷயங்களும் அடுத்தது வருவது போல இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இது மாதிரி சின்ன ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த சம்பவம் வருது. இங்கே வந்து தர்ஷிகாவை போட்டு பொழக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த வாரம் கிச்சன் இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க. அதனால் அவங்க ரொம்ப ஓவர் அட்டோடியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க வச்சுங்களேன். அவங்க இஷ்டத்துக்கு ரவா லட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். நைட்டு வந்து திருட்டுத்தனமாக ஏதாவது சமைச்சிக்கலாம். ஆனால் ஒரு பால் கேட்டது அவங்களுக்கு குத்தமாக போச்சு. சர்க்கரைக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு சொல்கிறாங்க. இந்த கொடுமை எங்கே போய் சொல்லுவீங்க? சரி, அதனால தான் வந்து ஜாக்லினும் ஒரு இடக்கு முடக்கான ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. நான் வந்து இப்போ வந்து சாம்பார் சாப்பிடலாம், அந்த பருப்பு எனக்கு கொடுப்பீங்களா, நான் பருப்பு பாயாசம் செஞ்சு சாப்பிடலாமான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து கேட்குறாரு, மஞ்சரி வந்து தனக்கான ரேஷன் கேட்டிருக்காங்க, உங்களோட ஸ்டாண்ட் என்னென்னு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி கிட்டே கேட்கும்போது ஜெஃப்ரி வந்துட்டு உங்களோட போர்ஷனை உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்டேயே நீங்கள் எடுத்து கொடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்னு போய் சொல்கிறாப்புல. அப்போ விஜய் சேதுபதி வந்துட்டு அப்படியா சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் கிச்சன் இன்சார்ஜ் சொல்லும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி யாருக்கும் தனியாக கொடுக்க முடியாதுன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கும்போது தர்ஷிகா வந்து ஒத்துக்கிறாங்க. இல்லை சார், அது வந்து நோன்னு சொன்னது நான் தான், அதை வந்து நான் என்னோடய டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அங்கே வந்துட்டு கேளுங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ஆனால் ஜெஃப்ரி வந்துட்டு நான் சொன்னேன்னு சொல்கிறார். ரைட். இப்போ வந்து விஜிஎஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய போர்ஷனை உங்களால் கொடுக்க முடியாது, ஒரு பால் அதை கொடுக்க முடியாது. ஆனால் உங்களால் வந்துட்டு ரவா லட்டு மட்டும் செஞ்சு சாப்பிட முடியும். ஸோ கேட்ட விஷயத்த பிரச்சனையா இல்லை கேட்டது மஞ்சரி அப்படின்றதால பிரச்சனையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொஸ்டின் கேட்குறாரு. தர்ஷிகா மூஞ்சி சேர்த்து போச்சு. இது தேவையா? நான் கேட்குறேன், கிச்சன் இன்சார்ஜ்னால் அவங்களுக்குன்னு அவ்வளோ பெரிய கொம்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் விஷால் கூட தர்ஷிகா சேர்ந்ததுலேருந்து விஜய் விஷாலுக்கு என்னென்ன சலுகையெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே இவங்களுக்கும் கிடைக்கிது. விஜய் விஷாலுக்கு எப்படி சலுகை கிடைக்கிது? ஏன்னா தீபக்கோட டீமில் அவர் இருக்கிறதுனால, தீபக் அவர் சொம்பு தூக்குறதுனால அருண் விஷால் இவங்களுக்குலாம் நல்ல சலுகைகள். இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. அவங்க கூட யாராவது சிங்சாக் பண்ணாங்கன்னா தர்ஷிகா பண்ணுறதுனால இப்போ அவங்களுக்கும் கிடைக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு அவ்வளோ சண்டை, பாலுக்கு சண்டை. ஆனால் இவங்க மட்டும் இஷ்டத்துக்கு என்ன வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் போட்டு கிளிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி இன்னும் சூப்பரான தரமான சம்பவங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்குதுன்னு மாற்றுக்கிறது கிடையாது. சரி, நீங்கள் இங்கே உங்களோட ஸ்டாண்ட் என்னென்னு சொல்லுங்கள். இதில் ஜெஃப்ரியோட விஷயங்கள் தப்பா, இல்லை தர்ஷிகா பண்ணது தப்பா, இல்லை மஞ்சரி கேட்டதே தப்பா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.